இனிய இணையதள நண்பர்களே, இனிய இசை வணக்கம். திருக்குறள் கேட்கிறது, நீ சான்றோனா அல்லது சண்டியனா என்ற தலைப்பில் இக்கதை கட்டுரையை தொடர்கிறேன். இங்கு 3 குறட்பாக்கள் கவனியுங்கள். 1. மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்து அரண் ஆகுல நீர பெற. குறள் 4:4. 2. மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். குறள் 46:7. 3. குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் எந்நலத்து உள்ளதுவும் அன்று. குறள் 99:2. குறள் சாதம். உழைத்தோம், உண்டோம், ஊர் சுற்றினோம், உறங்கினோம், மறுபடி எழுந்தோம் என்பது மட்டும் அறம் அன்று. ஒருவன் சான்றோனாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிறது திருக்குறள். அதற்கு அவன் மனம் என்னும் உள்ளம், ஆன்மா மற்றும் இதயம் மாசுபடாமல் மனமுள்ளதாக இருக்க பாடுபட வேண்டும். அதுதான் அசல் ஆக்கம், செல்வம் என்கிறது திருக்குறள். திருச்செந்தூர், திருப்பதி, திருத்தணி, அயோத்தி, பத்ரிநாத் என பல ஸ்தலங்களுக்கு சென்று சாமி கும்பிட்டாலும், டெல்லி, திருப்பரங்குன்றத்தில் தீபக்கால் ஏந்தி தீபம் ஏற்றினாலும், ஆலயம் அதுவும் எருசலேம் தேவாலயம் சென்று ஜெபித்தாலும், மசூதி 5 நேர தொழுகை அதுவும் மெக்கா சென்று தொழுதாலும், ஒருவன் இதயம் மனமற்று துர்நாற்றமுள்ளதாயிருந்தால் அவன் சான்றோன் அல்லன், சண்டியன் என்கிறது திருக்குறள். மேலும் அவனை ஆகுல நீர் என்றும் வர்ணிக்கிறது. ஆகுல நீர் என்றால் ஆர்ப்பரிக்கும் உப்பு சுவை நிறைந்த கடல் நீர் என்று அர்த்தம். இக்கட்டுரையில் உச்சியில் இருக்கிற 3 குறட்பாக்களையும் உயர் உச்ச அதிகாரிகள் முதல் ஓட்டு போடுகிற கடைசி வாக்காளர் வரை மனனம் செய்து அதன்படி தன்னை சுத்திகரித்து நடந்தால் சான்றோன் என்றும் நல்ல குடிநீர் என்றும் திருச்செந்தூர் சந்தனமலை என்றும் போற்றப்படுவார்கள். வாரி இல்லையெனில் ஹவாய் எரிமலை சண்டியர்கள் என இகழப்படுவார்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேள்வித்தாளில் ஆகுல நீர் A மழை நீர், B அருவி நீர், C ஆற்று நீர், D கடல் நீர் என இப்படி ஒரு கேள்வியும் கேட்கலாம். சான்றோனாக வாழ்ந்தால் நாட்டில் சந்தோஷம் வரும், சண்டியனாக வாழ்ந்தால் நாட்டில் சங்கடங்கள் வரும். சான்றோன் எனும் சொல்லே ஒரு நல்ல தலைவனுக்கு கிரீட அடையாளம். குறள் நீதி கதை. வைகை ஆற்றங்கரை ஓரம் ஒரு கிராமம், பெயர் தல்லாகுளம். அக்கிராமத்தில் தனியார் பள்ளி ஒன்று இருந்தது. அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெயர் விக்டர். அவர் மனைவி பெயர் விமலா. அவரும் ஒரு ஆசிரியர் தாம். அவர்களிடம் படித்த பலர் அரசு வேலை, இராணுவம், தொழில், வெளிநாடு என பல ஊர்களில் பணியாற்றி வந்தனர். இவர்களுக்கு ஒரே மகன், பெயர் அன்புராஜ். ஊரார் அன்பு என செல்லமாக அழைப்பார்கள். MBBS படித்து முடித்தவுடன் அமெரிக்காவில் பணிபுரிய வாய்ப்பு வருகிறது. இப்போது அமெரிக்காவில் அன்பு. இப்படி இருக்க ஒரு நாள் காலை ஆசிரியர் விக்டர் பைபிளை எடுத்து வாசிக்கிறார். அவர் கண்ணில் பட்ட வசனம் சங்கீதம் 59:6. அது என்ன சொல்லுகிறது கவனியுங்கள். தேசமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொண்டு போவான் என்று அறியான். இதை வாசித்தவுடன் விக்டரின் மனம் தனது இயல்பு வாழ்க்கையை நோக்கி ஓடியது. பேனாவை எடுத்தார். மகன் அன்புவுக்கு ஒரு கடிதம் எழுத ஆரம்பித்தார். அன்பு, வணக்கம். நீ அடிக்கடி எனது தாத்தா பாட்டி எங்கே என கேட்பாய். அமைதி காத்தேன். இப்போது சொல்கிறேன் கேள். எனது தந்தை வள்ளிநாயகம், தாய் வள்ளியம்மை இருவரும் ஒரு விபத்தில் இறந்து போனார்கள். அப்போது நான் 6 மாத குழந்தை. ஊரார் என்னை ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட நினைத்தார்கள். அந்த நாட்களில் நம்ம ஊரில்
லண்டனிலிருந்து வந்த அம்மையார் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் எக்கிள்ஸ். ஊரில் அவரை மிஸ்யம்மா என்று அழைப்பார்கள். அவர் என்னை வளர்த்து ஒரு ஆசிரியராக்கி பார்த்து மகிழ்ந்தார். அவர் இல்லையெனில் நீயும் நானும் இந்த உயர்நிலைக்கு வந்திருக்க முடியாது. அவர் பெயரில் ஒரு மருத்துவமனை கட்டி நம்ம ஊர் மக்களுக்கு இலவசமாக வைத்தியம் செய்ய வேண்டும் என்பது எனது ஆசை. மகனே அன்பு, நீ என்ன நினைக்கிறாய்? பதில் எழுது என எழுதி கடிதத்தை போஸ்ட் செய்தார். அல்லாஹுலத்தில் மருத்துவமனை கட்டப்பட்டு விழா நடத்தப்பட்டது. ஊரார் அனைவரும் அன்பு அன்புதான் என பாராட்டினார்கள். ஊர் மக்கள் பாராட்டியதை கண்ட விக்டரும் விமலாவும் மனங்குளிர்ந்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த டாக்டர் அன்புவை நாமும் பாராட்டுவோம். குறள் பிரசாதம். எஸ்ஐஆர் விவகாரம். படித்து பதவியில் அமர்ந்தால் போதுமா? பண்பிருந்தால் தான் அவன் சான்றோன். இந்தியாவில் நடந்த எஸ்ஐஆர் ஒரு கலிங்கத்து போர் எனலாம். 20க்கு மேல் அரசு மனித உயிர்கள் தற்கொலை. 1000 படிவங்களை கொடுத்து 2 நாட்களில் ஓகே கொடுத்து விட்டீர்களா என கேட்டார்கள். வாக்காளர் படிவம் என்ன சினிமா நோட்டீஸா எறிவதற்கு? அக்கால மன்னன் இரவு ரோந்து சென்றது போல் ஓர் உயர் உச்ச அதிகாரியாவது 1000 படிவங்களை தோளில் சுமந்து கொண்டு இது முடியும் என பகல் ரோந்து சென்றிருக்க வேண்டும். கல்வி எனும் சரஸ்வதியை லட்சுமி எனும் எஸ்ஐஆர் பணியில் அமர்த்தி நவம்பர் மாத கல்வி அரைகுறை கல்வியானதற்கு யார் பொறுப்பு? சுமார் 3500 வருடங்களுக்கு முன்பு எகிப்து மன்னன் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை சகல வேலைகளிலும் கொடுமைப்படுத்தி ஜீவனை கசப்பாக்கினான் என்கிறது பைபிள். அங்கு கசப்பு, இங்கு எஸ்ஐஆரில் கூடுதல் கசப்பு. தற்கொலைகள் நடந்தன. திருக்குறள் 48, 49, 50 ஆகிய 3 அதிகாரங்கள் வலி அறிதல், காலம் அறிதல், இடம் அறிதல் என பேசுகின்றன. ஆணையம் 3 அறிதல்கள் இல்லாமல் போனது ஆச்சரியம். மேலும் வாக்காளர் பெயர், அட்டை எண், வரிசை எண், தெரு எண், கதவு எண் கொஞ்சம் குட்டை எழுத்துக்களில் போட்டா குறைந்தா போய் விடுவீர்கள். அநேகர் கண்கள் மருத்துவ சீட்டை பார்ப்பது போல் பார்த்து பார்த்து மங்கலாயின. இனியாவது அவசியமான பதிவுகளை குட்டை எழுத்துக்களில் பதிவிடுங்கள். அனாவசியமான பதிவுகளை கைவிடுங்கள். ஆணையம் முதலில் வழங்கிய பதிவேட்டில் மிஸ்ஸிங் எண்கள் இருக்கின்றன. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். தேர்தல் நடத்துவதில் அழுக்கு மனம் எனும் ஆகல நீராக அல்ல, மனமுள்ள மனதுடன் நல்ல குடிநீராக மாறி நாங்கள் சான்றோர்கள் என பெயரிடுங்கள். அதுவே உண்மையான ஜனநாயகம். தேர்தலில் வாக்காளர் படிவங்கள் தான் ஆணிவேர். இந்த ஆணிவேருக்கு நல்ல நீர் ஊற்றி பாதுகாப்பது தேர்தல் ஆணையத்தின் தலையாய கடமையாகும். இதயத்தில் பரிசுத்தம் அவசியம். அவர்தான் சான்றோர், பாக்கியவான்கள் எனப்படுவர். பைபிள் மத்தேயு 5:8. நன்றி, வணக்கம். கவிஞர் சு. ரத்னவேலு BA, PAO பணி நிறைவு. திருக்குறள் திருவுரை ஆசிரியர்.